மூக்கு ஏதாவது புரியுதா? ஒண்ணுமே விளங்கல. இந்த 7 தேவிகள் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு பாடலை போடுவார்கள். பெற்றோர்கள் இதற்கு எப்படி பொறுப்பாவார்கள்? சரிங்க, பெற்றோர்கள் உருவாக்கலங்க, நவீன கலாச்சாரம் தான் கொண்டு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த கலாச்சார சீர்கேட்டில் இருந்து பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? இதான் கேள்வி. பெற்றோர்கள் தானங்க பொறுப்பு. பெற்றோர்கள் அதிகமான பாசமும் அவருடைய அலட்சியமும் தான் வழிகெடுப்பதற்கு காரணமாக இருக்கு. ஆபாசமாக அருவருக்கத்தக்க கேடுகட்ட கேவலங்கட்ட பேச்சை பேசுறவன்னா இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு பார்வையாளர்களால் கவர்ந்து இழுக்கப்படுகிறான். சமூகம் எதை ஏவுகிறது? பெற்றோர்கள் தான் இளைய தலைமுறையை அதிகம் வழிகெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறார். உங்களிலே ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், நன்மையை ஏவுகிற சமுதாயம் இருக்க வேண்டும், தீமையை தடுக்கிற சமுதாயம் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நடுவர் அவர்களே, தனி பெற்றோரால் சமூகத்தை திருத்த முடியாது, குடும்பத்தை திருத்த முடியாது. ஒரு சமுதாயம் சேர்ந்தால்தான் நவீன கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறான். வாதத்திற்கு வாதம், விவாதம், அவ்வாதம் நாங்கள் வைப்பதுதான் சரியான வாதம் ஒன்று அருமையா துவக்கி இருக்கிறாரு. தன் பிள்ளை தன்னை விட நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே ஒழிய கண்டிக்க வேண்டிய விஷயங்களிலே கண்டிப்பது கிடையாது. வேற என்ன செய்யணும்? என் கண்களுக்கு முன்னால் என் பிள்ளை நல்ல பிள்ளையாய் வலம் வருவதை நான் பார்க்கிறேன். ஹார்ட்டை கிழிச்சு பார்க்கணுமா? யாரை காதலிக்கிறாயா, கடலை போடுகிறாயா? அழகாய் சொன்னார்கள். வேங்க கட்டலு வெங்கல கட்டலு, நீங்க படுக்கிறது நொண்டி கட்டலு அப்படின்னு வாங்க. ஒரு படிப்பு விஷயத்துல மேலோட்டத்தை பார்ப்பது அல்ல, ஆழமாக கண்காணிக்கிறோம். அதுபோல நடத்தை விஷயத்தில் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. இளைய தலைமுறையினர் வழிகட்டு போவதற்கு, சீரழிந்து போவதற்கு நவீன கலாச்சாரமே பெரிதும் காரணம். பெற்றோர் என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளவுதான் சீர்கேடுகள் வந்தாலும் சரி, ஒரு குழந்தையை காக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு மாநாட்டில் இன்றைய இளைய தலைமுறையினர் பெரிதும் வழியெடுப்பது பெற்றோர்களா அல்லது நவீன கலாச்சாரமா என்ற தலைப்பில் இந்த சிறப்பு பட்டிமன்றம் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய உலகத்தில் மிக முக்கியமான பேசு பொருளாக, விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு அவசியமான தலைப்பு இந்த தலைப்பு. மனித வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான பருவம் என்பது இளமை பருவம். இந்த இளமை பருவம் என்பது அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்றால், ஒரு மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நல் அமல்கள் புரிந்து நற்காரியங்கள் மூலமாக நாளை அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் அதிகமாக நன்மைகளை பெறுவதற்கும் உரிய ஒரு பருவம்தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவம் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 12வது அத்தியாயத்தில் 22வது வசனமாக சொல்லுகின்றான், அல்லாஹ் கல்வியையும் ஞானத்தையும் இந்த இளைய பருவத்தில் வழங்கி இருக்கின்றோம். யூசுப் அவர்களுக்கு இந்த கல்வியையும் ஞானத்தையும் யூசுப் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அது அவர்களுக்கு மிகப்பெரிய பேரருளாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்து மக்களுக்கு மத்தியில் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு வீரியமிக்க ஒரு பிரச்சாரத்தை, இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி செய்யக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த பிரச்சாரத்தையும் அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எதிர்த்த மக்கள் சொன்னதை சொல்லி காட்டுகின்றார். இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞர் ஒருத்தர் இருக்கின்றார், அவர்தான் நம்முடைய இந்த சிலைகளை எல்லாம் உடைத்திருப்பார் என்று சொல்லக்கூடியதையும் திருமறை குர்ஆனிலே
இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த பருவத்தில் தான் தனி ஒரு ஆளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிர்த்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பருவம் தான் ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பருவமாக இருக்கு. அதே நேரத்தில் மார்க்கத்தில் சிறப்பு மிக்க ஒரு பருவமாக இந்த பருவம் நாளை மறுமையில் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கு என்றால், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மனிதன் நாளை மறுமை நாளை ஒவ்வொருத்தரும் சந்திக்க இருக்கின்றோம். அப்படி சந்திக்க இருக்கக்கூடிய அந்த நாட்களில அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்க வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவான். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவரவர் செய்த அந்த பாவத்திற்கு தகுந்தாற்போல் தலைக்கு அருகாமையில் சூரியன் கொண்டு வரப்பட்டு அவர்கள் வேர்த்து விறுவெடுத்து அவருடைய கரண்டைக்கால் முட்டுக்கால் மூழ்க அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கடுமையான காலத்தில் அல்லாஹ் ஒரு 7 சாராருக்கு தன்னுடைய அர்ஷுடைய சிம்மாசனத்துடைய நிழலை கொடுக்கின்றான். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த 7 சாராரில் ஒருத்தர் யார் என்றால், இளமை பருவத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பள்ளியோடு மார்க்கத்தோடு தொடர்பு வைத்திருந்தார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நபருக்கு அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு நாளில் அல்லாஹ் அவனுடைய சிம்மாசனத்துடைய நிழலை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பருவமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான ஒன்று எதுவாக இருக்கு என்றால், அந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு அந்த இளைஞருடைய அறிவும் ஆற்றலும் அவருடைய புதிய கண்டுபிடிப்புகளும் ஒரு அவசியமான நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு தேவைப்படுகிறது. அவருடைய வீட்டுக்கு ஒரு மனிதனுடைய வீடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கங்களும் அவருடைய அந்த உழைப்பும் ஒரு வீட்டுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தின் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலும் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் அவசியமான ஒன்றாக இருக்கு. இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் தன்னுடைய அந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் முதன்மையாக உற்று நோக்கி வென்றெடுப்பது யார் என்று பார்த்தால் இளைய சமுதாயத்தை தான் முதன்மையாக டார்கெட் செய்து அவர்களுக்கான சலுகையை அறிவிக்கிறாங்க. வராங்க, தேர்தலை சந்திக்கும் போது வாக்குறுதிகளாக உங்களுக்கு லேப்டாப் தரேன், எங்களுக்கு ஓட்டளிங்க, உங்களுக்கு சைக்கிள் தரேன், எங்களுக்கு ஓட்டளிங்க, உங்களுக்கு கல்வி உதவி எல்லாம் தருகின்றோம், ஓட்டளியுங்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் உருவாக்கி தருவோம், ஆகையால் அது எங்களால் மட்டும்தான் இந்த லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்க முடியும் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதற்கு வக்கு இல்லை என்றால் பக்கோடா போட்டு பொழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையும் யாரை ஏமாற்றாங்க? ஏமாற்றப்படுவதும் ஏமாறுவதும் வாக்குறுதிகளை கொடுத்து இப்படி திசை திருத்துவதும் இந்த இளைய பருவத்தை தான் இருக்கின்றது. இப்படி இளைய பருவம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் உலக விஷயமாக இருக்கட்டும், மார்க்க விஷயமாக இருக்கட்டும், இப்படி அனைத்துக்கும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இந்த பருவத்தை இன்றைய கால சூழல்ல பெரிதும் வழிகெடுப்பது யார்? பெற்றோர்களா அல்லது இன்றைய நவீன கலாச்சாரமா என்ற தலைப்பில் இந்த விவாதத்தை எடுத்திருக்கிறோம். எடுத்து இதை விவாதிப்பதற்கு நடுவராக நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த 4 பேரையும் பார்த்தோம்னா அவங்க ஒரு அணி போலவும் ஏதோ நம்ம ஒரு அணி போலவும் அவங்களுடைய இந்த ட்ரெஸ் கோடை பார்த்தீங்களா, அதுவே ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா 4 பேரும் ஒரே ட்ரெஸ் கோடை போட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த 4 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த 4 பேருமே ஒரே பயிற்சி பட்டறையில அந்த ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய கல்லூரியில் பயின்ற 4 வைரங்களும் வந்திருக்கிறாங்க. சுஜாலி எம்ஐசி அவர்கள், ஹசான் எம்ஐசி அவர்கள் பெற்றோர்கள் தான் இன்றைய இளைய தலைமுறை வழிகெடுவதற்கு முதன்மையாக இருக்கின்றார்கள் என்பதை இவர்கள் தன்னுடைய வாதத்தை வைப்பதற்காக வந்திருக்காங்க. இல்ல, பெற்றோர்கள்லாம் இல்ல,
இன்றைய நவீன கலாச்சாரம் தான் இந்த இளைய சமுதாயம் வழிகெடுப்பதற்கு ரொம்ப பெரிதும் காரணமாக இருக்கு என்பதை ரொம்ப ஆணித்தரமாக வைப்பதற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக சகோதரர் அப்துல் ரஹ்மான் எம்ஐசி அவர்களும் நெல்லை மைதீன் எம்ஐசி அவர்களும் வந்திருக்கிறாங்க. இந்த 4 ஆலிம் பெருமக்களையும் நம்ம எப்படி எதிர்கொள்வோம் என்பது ஒரு சவாலுக்குரிய விஷயமாகத்தான் இருக்கு. அப்போ இந்த தலைப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒன்றாக, இன்னைக்கு ஒரு பயனுள்ள ஒன்றாக இருப்பதனால் முதன்மையாக எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்புல முதல் வாதத்தை நவீன கலாச்சாரம் தான் வைக்கிறது என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த அணியின் தலைவராக இருக்கக்கூடிய சௌர் எம்ஏ அப்துல் ரஹ்மான் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய இளைய தலைமுறையை பெரிதும் வழிகெடுப்பது பெற்றோர்களா நவீன கலாச்சாரமா என்கிற நல்ல தலைப்பின் கீழாக இளைய தலைமுறையை பெரிதும் வழிகெடுப்பது நவீன கலாச்சாரம்தான் என்கிற வாதத்தை அழுத்தமாக எடுத்து சொல்வதற்கு வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, ஆரம்பமே நம்மள்ட்ட தானா? எதிரணியில் இருப்பவர்களும் பெற்றோர்கள் தான். நீங்களும் பெற்றோர், நானும் பெற்றோர், குழுமி இருக்கிற மக்கள் அனைவருமே பெற்றோர்கள் தான். மக்களுக்கு டவுட்டு கூட வரும், இவ்வளோ சின்ன வயசுல நமக்கெல்லாம் பெற்றோர் பதவி கொடுத்துட்டாங்களான்னு. குறிப்பா நீங்க ரொம்ப சிறிய வயது, இளமையா இருக்கக்கூடிய ரொம்ப இளமையான ஒரு வயது, பெற்றோர்னு வேற சொல்றீங்க. இதுல எனக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்குதுன்னா, எதிரணியில் இருப்பவர்கள் பெற்றோர்களை குறை சொல்வதற்காக வந்திருக்கிற பொழுது இவங்க எப்படி மேடையிலிருந்து கீழே இறங்குவாங்க? இல்லை இவர்களா வாய்க்கு பூட்டு போடுறாங்களா அல்லது திண்டுக்கல் பூட்டு போடப்படுமான்னு ஒரு டவுட் இருக்குது. அது மக்கள் முடிவெடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். உங்க வாதம் தான் அது திண்டுக்கல் பூட்டாக மாறணும். ஆரம்பமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்ல விதமாய் வளர்ப்பதற்கு தான் ஆசைப்படுவார்கள். எந்த பிள்ளையையும் சீரழித்து நாசமாக்கி அல்லது விஷம் வாய்ந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார். சீரழிவின் உச்சம் சமூகத்திலே நிலவுவதை பார்க்கிறோம். எங்கே சீர்குலைவுகள் இருக்கிறதோ அந்த சீர்குலைவுகள் எல்லாம் அகற்றப்பட்டால் தான் சீர்திருத்தம் எடுபடும். அல்லாஹ் தன் தூதரை அனுப்பியதற்கு பிறகு இந்த தூதரின் குணநலமாய் அல்லாஹ் சொல்லுகிறார். அழகான வார்த்தை அல்லாஹ் பேசுகிறான். இந்த தூதருடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? இவர் ஹலாலானதை அவர்களுக்கு அனுமதிப்பார். எது அனுமதியாக இருக்கிறதா, எது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறதா அவற்றை அனுமதிப்பார். அருவருப்பாக இருப்பவற்றை, அசிங்கமானதை இந்த தூதர் தடுப்பார். இஸ்லாம் எவற்றை எல்லாம் அசிங்கம் என்று சொன்னதோ அது அசிங்கம், அது அருவருப்பானது. இஸ்லாம் எவற்றையெல்லாம் அழகு என்று சொன்னதோ அதுதான் அழகானது. இதை முதலிலே நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், உலகத்தில் நவீனம் மாறலாம், காலங்கள் மாறலாம், நவீன கருவிகள் தாறுமாறாய் கண்டுபிடிக்கப்படலாம், ஆனால் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிற நீ மாறக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், நபியே உங்களை ஒரு மார்க்க வழிமுறையிலே நாம் ஆக்கியிருக்கிறோம். ஃபத்தபிஹா, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்கள் புரியாதவர்கள் எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம், அவற்றின் பக்கம் நீ ஏன் செல்கிறாய்? நல்லதை பார். நடுவர் அவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோம். எந்த பெற்றோராவது
தன் பிள்ளையை குழியை தோண்டி தள்ள வேண்டும் என்று நினைப்பாரா? நியாயமா இது? நீங்க உங்க புள்ள நீட்டு தேர்வு இருக்கோ அல்லது கவர்மெண்ட் தேர்வு இருக்கோ ப்ரிப்பேர் ஆகுறாங்க, இரவு 12 மணி 1 மணி படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன போட்டு கொடுப்பீங்க? படிக்கிற பிள்ளைக்கு தூக்கம் கிடையாம இருக்கிறது ஒரு டீயை போட்டு கொடுப்போம். டீ போட்டு கொடுப்பீங்க, நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி கொடுப்பீங்க. இதைத்தானே பெற்றோர் ஆசைப்படுவாங்க. காஃபி டம்ளர்லையோ டீ டம்ளர்லையோ வேற ஏதாவது ஹராமாக்கப்பட்ட பானத்தை கொடுக்கணும்னு பெற்றோர் விரும்புவாரா? நடுவர் அவர்களை, காதலர் தினத்தை உருவாக்கியது யார்? பெற்றோரா? இல்ல. சினிமாவை உருவாக்கி அந்த காதலுக்கு ஆதரவு கொடுப்பது பெற்றோரா? வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கையில போன கொடுத்து நீங்க யாரோடு? நடுவர் அவர்களே, சேட்டையிலேயே உச்சகட்ட சேட்டை எது தெரியுமா? சொல்லுங்க. நிறைய சேட்டைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுல உச்சகட்ட சேட்டை சாட்டிங் சேட்டை தான். சாட் சேட்டை, சாட்டு சேட்டை இப்போ உச்சத்துல இருக்கிறது. நம்மளையே இப்ப சாட்சி ஆக்குறது தான் ரொம்ப உச்சமா போய்கிட்டு. எந்த பெற்றோராவது எம்மா நீ ஒரு நல்ல குடும்ப குத்துவிளக்கு பையனையா பார்த்து காதலி அப்படின்னு பெற்றோர் ஊக்குவிப்பார்களா? அல்லது மது குடிப்பதற்கு பெற்றோர் ஆதரிப்பார்களா? போதைப் பொருளை உட்கொள்வதற்கு பெற்றோர்கள் ஆதரவு கொடுப்பார்களா? பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற காரியத்தை வன்மையாய் கண்டிக்கத்தான் செய்வார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் சீரழிவின் பக்கம் செல்வதை விரும்பவே மாட்டார்கள். இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற அட்டூழியத்தையே தாங்க முடியல. நடுவர் அவர்களே, கொரியன்ல இருந்து BTS ஒரு குரூப் இறங்கி இருக்கிறான். இப்படின்னா பெற்றோர்களுக்கு என்னன்னே தெரியும். BTS ஒரு 7 பேர் கேங்கு. இவர்கள் யூடியூபில, சமூக வலைதளத்தில ஒரு பாடலை போட்டால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அதை பார்க்கிறார்கள். நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், டெவி ஜேஹாப் சுகா ஜின் ஜிமின் ஜுங்குக்கு ஏதாவது புரியுதா? ஒண்ணுமே விளங்கல. இந்த 7 மூதேவிகள் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஒரு பாடலை போடுவார்களா? பெற்றோர்கள் இதற்கு எப்படி பொறுப்பாவார்கள்? ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். நவீன கலாச்சாரம் என்பது பிள்ளைகளை சீரழிக்கிறது, காதலின் பக்கம் செல்ல வைக்கிறது, அதல பாதாளத்திலே அவர்களை தள்ளுகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நாசமாய் போக வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள். சீரழிவாய் இருக்கிற, அடிப்படையாய் இருக்கிற நவீன கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டிவிட்டால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பேணி பாதுகாப்பதிலே மிக கவனத்தோடு இருப்பார்கள் என்பதை கூறி, இளைய தலைமுறை பெரிதும் வழிகெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நவீன கலாச்சாரம் தான். இந்த கலாச்சாரத்தை, இந்த சீரழிவில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற முக்கியமான வாதத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நியாயமான ஒரு கேள்வியை வைத்து, பெற்றோர்கள் பிள்ளைகள் வழிகெடுப்பதற்கு விரும்புவாங்களா என்பதெல்லாம் ஒரு கேள்வியை வைத்து வாதத்திற்கு வாதம், விவாதம், அவ்வாதம் நாங்கள் வைப்பதுதான் சரியான வாதம்ன்ற போன்று அருமையா துவக்கி இருக்கிறாரு. அதை எப்படி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பெற்றோர்களே என்று சொல்லக்கூடிய அணியினர் எதிர்கொள்ள போறாங்கன்றதை பார்ப்போம். ஆரம்பிங்க சுஜா அலி மேசி அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைய சமூகத்தை பெரிதும் வழிகெடுப்பது பெற்றோர்களா நவீன கலாச்சாரமா என்கிற தலைப்பிலே தற்பொழுது பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய அணியின் தலைப்பு பெற்றோர்களே என்பதுதான். நடுவர் அவர்களே, இப்ப அந்த எதிரணியினர்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன செய்யறாங்கன்னா, விவரமா பெற்றோர்கள் ஐஸ் வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா பெற்றோர்களே, நீங்களே பெற்றோர்களா இருக்கீங்க, அவங்களும் பெற்றோர்களா இருக்கிறாங்க, உங்களை எதிர்த்து பேச வந்திருக்காங்க, தூண்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நடுவரையும் தன் பக்கம் இழுப்பதற்கு வேலைகள் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம், நடுவர் அவர்கள் எங்களுக்குத்தான் தீர்ப்பு கொடுப்பார்கள். இது வேறையா? கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? கொடுக்கலன்னா என்ன மிரட்டல் வேற. நாங்க 4 பேரு, நீங்க ஒரு ஆளு. அந்த ட்ரெஸ் கோட பார்க்கும் போதே நினைச்சேன் இவங்களை எதிர்கொள்றது கொஞ்சம் சவால் தான். அதுலயும் என்னுடைய அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசும்பொழுது சொல்றாங்க,
அதாவது இன்னைக்கு இந்த காதலர் தினம் இது மாதிரியான கலாச்சார சீர்கேடெல்லாம் வந்திருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெற்றோர்களா இதெல்லாம் உருவாக்குறாங்க கேட்குறாங்க நம்மகிட்ட கேள்வி. சரிங்க, பெற்றோர்கள் உருவாக்கலைங்க, நவீன கலாச்சாரம் தான் கொண்டு வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கலாச்சார சீர்கேட்டில் இருந்து பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? இதுதான் கேள்வி. பெற்றோர்கள் தானங்க பொறுப்பு. இன்னைக்கு ஒரு பையன் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹுடைய அருளால ஏகத்துவத்திற்கு உட்பட்டு அவன் வாழுகிறான். ஒரு இளைஞன் தீமையான சபைகளில் கலந்துக்கிறது கிடையாது, தீமையான காரியத்தில் ஈடுபடுறது கிடையாது, தீய நண்பர்களோடு சவகாசம் வைத்துக் கொள்வது கிடையாது. இந்த பையனை பார்த்து ஊர் உலகத்தில் உள்ளவங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, பெத்தா இந்த மாதிரி பிள்ளையை பெத்தெடுக்கணும் பாரு. இந்த பையனுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்திருக்காங்க பாருன்னு கேட்கிறாங்களே. அப்போ பெற்றோர்கள் தான் முழு காரணமா இருக்கிறாங்க. இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனினுடைய ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த உலகத்தில் உள்ள பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து 2 பெண்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் முன் உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். அதில் ஒன்று ஆசியா அம்மையார் அவர்கள், ஃபிரௌனுடைய மனைவி. 2வது இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்தார் என்பதற்காக அல்ல, அந்த முன்மாதிரி என்று சொல்லப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்மாதிரி என்று சொன்னதற்கு காரணமே அவருடைய பெற்றோராகிய ஒரு அம்மையார் தான். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஒயின்னி சம்மைத்துஹா மரியம், இறைவா நான் ஒரு பெண்ணை பெற்றெடுத்து விட்டேன். அவங்க அன்னைக்கே உணர்ந்திருக்கிறாங்க, ஒலைசல் தக்கருக்கல் உன்தா, ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, நான் ஒரு பெண்ணை பெற்றெடுத்திருக்கிறேன். மோசமான விபரீதமான மிகவும் சவாலான உலகத்தில் நான் அந்த பெண்ணை வார்த்தெடுக்க போகிறேன். அதற்கு நான் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், ஒயின்னி சம்மைத்துஹா மரியம், அந்த பெண்ணுக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன். பெயர் வச்ச மறுகையோட அந்த பெற்றோர் கேட்கிறார், ஒயின்னி உஐதுஹா பிக் வ துர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். இதை நான் மொழிபெயர்ப்பு செய்யவில்லை, அரபியை கேட்கும் பொழுதே உங்களுக்கு புரியும் இந்த வார்த்தையினுடைய எடை. அந்த அம்மையார் சொல்கிறார்கள், இறைவா இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைகளினுடைய பிள்ளைக்கும் அவர்களுடைய பிள்ளைக்கும் சேர்த்து ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் பதில் கூறுகிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன், அழகிய முறையில் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். இது பெற்றோர். இன்னைக்கு நான் சவாலாக கேட்கிறேன், குறையாக சொல்லவில்லை, குத்தி காட்டுவதற்காக சொல்லவில்லை. எத்தனை பெற்றோர்கள் இந்த பிரார்த்தனையை பிள்ளைகளுக்காக கேட்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. பிள்ளை கெட்டு போயிருச்சு, பிள்ளை அப்படி போயிருச்சு, இப்படி போயிருச்சுன்னு சொல்றோமே, எங்க காலம் அப்படித்தானுங்க இருக்கு. இப்ப நானே கேட்கிறேன், எதிரணியில 2 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, இவர்கள் இங்கு அமர்ந்திருப்பதற்கு காரணம் யார்? அவங்களுக்கு நவீன கலாச்சாரம் சவாலா இல்லையா? இருக்கு. அவங்க கையில போன் இல்லையா? இருக்கு. அவர்களுக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவர்கள் இங்கு வந்து மக்களுக்கு பயான் செய்யக்கூடிய வகையில் வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்களின் வளர்ப்பு. அப்போ இந்த பெற்றோர்கள் நல்ல முறையில் வளர்த்தாங்க, இவங்க புத்தி சொல்றாங்க. நல்ல முறையில் வளர்க்காததுனால தான் இன்றைக்கு இளைஞர்கள் தரிகட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் மரியமின் அம்மா செய்த பிரார்த்தனை செய்தோம் என்று யோசிச்சு பாருங்க. நான் அப்படி யாரும் கேள்விப்பட்டதில்லை. நடுவர் அவர்களே, நீங்க யாரையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருப்பீங்க. அப்படி அனைவரும் மாறிவிட்டோம் என்று சொன்னால், அதிகமான தாய்மார்கள் இப்படி பிரசவ நேரத்திலேயே மரியமின் அம்மா போல பிரார்த்தனை செய்தால் பிள்ளைகள் தப்பிக்குமா இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நவீன இருக்குன்னு சொல்றமே, நான் கேட்கிறேன், எங்க நவீன கெடுக்குதுங்க, சரி அந்த கேட்டுக்கு காசு வேணுமா வேணாமா? நினைச்சாப்புல போய் கெட்டு போயிட முடியுமா? நினைச்ச உடனே ஆண்ட்ராய்டு போன் கிடைக்குமா? நினைச்ச உடனே குடிக்க முடியுமா? நினைச்ச உடனே கூத்தடிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் தேவை பணம் தான். பணம் எங்கிருந்து வருது? 18 வயசு பையன் இருக்கிற எல்லா சேட்டையும் செய்கிறான். கையில காசு இல்ல, வேலைக்கு போகல, வீட்டில் போய் அழுகிறான், அம்மாட்ட போய் அழுகிறான், அப்பாட்ட போய் அழுகிறான், பணம் கொடுன்னு சண்டை போடுறான், தொல்லை தாங்கல,
100க்கு 500 ரூபாயை கொடுத்து அனுப்புறாங்க. போறான், குடிக்கிறான், கூத்தடிக்கிறான், நாசமா போறான். இப்ப யாருக்கு எடுத்தது? வெளியில உள்ள ஆளுங்க டாஸ்மாக்ல கொண்டு வந்து வாயில ஊத்தி விடுறான். அரசாங்க வருமானத்துக்காக பண்ணுது, அதுவே தவறுதான். ஆனால் அவன் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பில் விழுவதற்கு காரணம் யார்? பெற்றோர்கள் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளையை வார்த்திருக்கிறார்கள் பாருங்க. அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடுவர் அவர்களே, இப்படித்தான் பெற்றோர் இருக்க வேண்டும். ஒரு அழகிய எடுத்துக்காட்டு, தன்னுடைய சக முஹாஜிர்களாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்த நபர்கள், அவங்களுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4000 காசுகளை கொடுக்கிறார்கள். பிள்ளைக்கு மட்டும் 3500 காசு கொடுக்கிறாங்க. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தது தனியா வரல, அவர்கள் பெற்றோர்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டார்கள். விஷயத்தை கவனிங்க. எல்லாருக்கும் 4000 காசுகள், பிள்ளைக்கு மட்டும் 3500. அவர் காரணத்தை சொல்லுகிறார், இன்னமா ஹாஜர பிஹி அபவா, இவர் தானாக வரவில்லை, இவருடைய தந்தையும் தாயுமாகிய நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம். எல்லாருக்கும் பணம் நிரப்பமா கொடுத்துட்டு பிள்ளைக்கு குறைவா ஏன் கொடுக்குறாங்க? அதுதான் பிள்ளைக்கு தேவை. நீங்க 100 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, அளந்தளந்து கொடுங்க, அதுதான் பிள்ளைகளுக்கு வழிவகுக்குமே ஒழிய கேட்கிற காசை கூட கொடுத்து அம்மாமாரு செல்லம் கொடுத்து வளர்க்கும் பொழுது அவன் கெடுவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே உமர் அவர்கள் போன்ற பெற்றோர்களாக நாம இருந்தால்தான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமே தவிர பணத்தை கொடுத்து செல்லத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து வளர்த்தால் அவர்களுடைய கேட்டிற்கு நாம் தான் இன்றைக்கு பெரும் காரணமாக இருக்கிறோம் என்பதை எங்கள் அணியின் சார்பாக அழுத்தம் திருத்தமாக முதல் முறையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோர்களே என்கின்ற அந்த தலைப்பில் அவர்களும் ஒரு நியாயமான வாதத்தை அதிகமாக வைத்திருக்கிறாங்க. சாலைகள்னா வளைவுகள் இருக்கும், வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கும், நாடுனா முன்னேற்றம் இருக்கும். அதில் நம்ம தானே கவனித்து போகணும். நம்ம பெற்றோர்கள் நம்ம தானே அவங்கள பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் பெற்றோர்கள் அதிகமான பாசமும் அவர்களுடைய அலட்சியமும் தான் வழிகெடுப்பதற்கு காரணமாக இருக்குது என்பதை அவர்களும் நியாயமான பார்வையில் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறாங்க. அடுத்து இந்த வாதத்திற்கு ஒரு பதிலடியாக இருக்குமா என்பதை நம்ம நெல்லை மைதீன் எம்ஐசி எப்படி வாதம் வைக்கிறாருன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே சொல்லுங்க. பட்டிமன்றத்தில் தான் இருக்கீங்க? பட்டிமன்றத்தில் தான் இருக்கிறோம். என்ன தலைப்பில் ஓடிட்டு இருக்குது? தலைப்பு தெரியாமல் நீங்கள் வந்திருக்கீங்களா? இல்லை, தலைப்பை மறந்துட்டு எதிரணி எங்கேயோ போய்கிட்டு இருக்கும் பொழுது நடுவராக அமர்ந்து கொண்டு நீங்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது யாருடைய கடமை? என் கடமை தான். கடமை தானே. சரி, ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்றாங்க? அவர்களை சீர்படுத்துவது யாருடைய பொறுப்பு? இதுவா தலைப்பு? சீர்கெட்டு போவதற்கு யார் காரணம்ன்றது தான் தலைப்பே ஒழிய அவங்கள சீர்படுத்துறது பொறுப்பா பொறுப்பு இல்லையான்னு தனி மசூரா வச்சுக்குவோம், தனி பட்டிமன்றம் வச்சுக்கிறோம், அடுத்த மேடையை போட்டு பேசுவோம். சீர்கெட்டு போனதற்கு பெரிதும் காரணம் யார்? சரியான காரணத்தை சொல்லுங்கன்றாரு. தண்ணியை ஊற்றி அடிச்சு கொடுக்கறது பெற்றோர்களா? காதல் பண்ணுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறது பெற்றோர்களா? வாயில சிகரெட்டை வச்சு ஊத சொல்லி கொடுக்கிறது பெற்றோர்களா என்று கேட்டா அதுக்கு பதில் வரல. நீ தானே திருத்தணும், நீ தானே பொறுப்பு. அவன் பொறுப்பு தான், பெற்றோர்கள் பொறுப்பு தான். பொறுப்பை பற்றி இங்க பேச வரல. யார் சீர்கெடுத்ததற்கு அதிகமான காரணம் யார்? பெற்றோர்களா நவீன கலாச்சாரமா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் வரணும்ல, வரல. இதை முதல்ல உங்களுக்கு என்ன செய்யறோம், நினைவுபடுத்திக்கிறோம். அடுத்து சொன்னாங்க, யாருக்கு? நடுவருக்கா இல்ல எதிரணி இருக்கா? எதிரணிக்கும் சரி, எதிரணிக்கு துணை போகிற நடுவர்களுக்கும் சரி. நீங்க வந்திருக்கிற தோரணையே அப்படித்தான் இருக்கு. நீங்க ஒரு அணியாவும் நம்ம ஒரு அணியாவும் தான் இருக்கு. அதனாலதான் ஒரு சந்தேகத்துல கேட்டுக்கிட்டேன். காசு கொடுக்கறாங்களாம், அடுத்த குற்றச்சாட்டு. பெற்றோர்கள் காசு கொடுக்கிற காலத்துல இருக்கிறோம். இவங்க இன்னும் 1960 காலத்திலே இருக்கிறாங்க. பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் ஜாப்னு சொல்லி உருவாக்குறாங்க. அதுல போய் வேலை செய்யறான். பார்ட் டைம் ஜாப்ல வேலை பார்த்து ஜிபேல காசு வச்சிருக்கான். இந்த காசு என்ன செய்யறது? இதுல தண்ணி அடிக்கிறான், இதுல சிகரெட் அடிக்கிறான், இதுல கஞ்சா குடிக்கிறான். இதை இப்ப என்ன பண்றது? காசு கொடுக்கறாங்க. இது ஒரு காரணமா? இது போலியான காரணம், பொய்யான காரணம், புரட்டுவாதம். இதை உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். அதே மாதிரி எங்கள் தரப்புல இருந்து முதல்ல ஒரு வாதத்தை எடுத்து வச்சோம். பாவங்கள் கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் நல்ல உரைகள், நல்ல போதனைகள், அறிவுரைகள் போய் மனசுல போய் இடம் பெறும். இப்ப நடுவர் கேள்வி கேட்கிறோம், சாக்கடையும் சந்தனமும் கலந்துச்சுன்னா சந்தனத்துக்கு மதிப்பு இருக்குமா? மதிப்பு இருக்காது. சந்தனத்துக்கு நறுமணம் இருக்குமா? இருக்காது, நாட்டம் தானே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல பெருவாரியான பாவங்களும் தீமைகளும் கரை புரண்டு ஓடுகிறது. சென்னையில உள்ள கூவ நதியை விட
கொடூரமாக நாத்தம் எடுத்து சமுதாயம் நாரி போய் கிடக்கிறது. இதுக்கு நடுவுல பெற்றோர்கள் அறிவுரை சொல்லணுமா, போதனை செய்யணுமா? சரி, அதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் காரணம் காட்டினாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருப்பு கரசி தான், அப்பல் கட்டவர்கள் தான். அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தினான். உச்சகட்ட கற்பொழுக்க மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இது உண்மை, இதை எவனாலையும் மறுக்க இயலாது. அதே போல இதே குர்ஆன் சொல்லக்கூடிய பல வரலாறுகளை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய பிள்ளை தப்பு செய்யலையா? உலகத்திலேயே நடந்த முதல் கொலை என்று அல்லாஹ் கொலை குற்றச்சாட்டை குர்ஆனிலே பதிவேற்றம் செய்கிறானே, யார் கற்றுக் கொடுத்தார்? ஆதம் நபியா கற்றுக் கொடுத்தாங்க? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமா கற்றுக் கொடுத்தாங்க? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இல்ல, உலகத்துல முதல் கொலை செஞ்சது யாரு? ஆதம் நபியினுடைய பிள்ளை. இப்ப எதிரணி என்ன செய்யறாங்க? ஆதம் நபியை குற்றம் சுமத்துறாங்க, அப்படித்தானே? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குற்றம் சுமத்துறாங்க, அப்படித்தானே? உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் சரி, உன் வீட்டுல வந்து கொசு கடிச்சாலும் சரி, பெற்றோர்கள் தான் பார்க்கணும், பெற்றோர்கள் தான் அந்த கொசு அடிக்கணும், உன் பிள்ளைய பாதுகாக்கிறது உன் பொறுப்பு இல்லையா? இதுவா வாதம்? அல்லாஹ் மறுமையில யாரை விசாரிப்பான் நடுவர் அவர்களே? மறுமையில அல்லாஹ் யாரையெல்லாம் விசாரிப்பான்? பொறுப்பு கொடுத்தவர்கள் அனைவரையும் எல்லாரையுமே விசாரிப்பான். பெற்றோர்களுக்கும் விசாரணை உண்டு, பிள்ளைகளுக்கும் விசாரணை உண்டு, சமூகத்துக்கும் விசாரணை உண்டு. இவர்கள் பெற்றோர்களை மட்டும் காரணம் சொன்னா ஆதம் நபிக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டுமே விசாரணை நடத்தி விட்டு முடிச்சிட்டு போக வேண்டியதுதான். எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிக்கிறான்ல, அப்ப எல்லாத்துக்கும் கேள்வி கணக்குகள் இருக்குது இல்ல, எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும்ல. எல்லார்ட்டையுமே பிரச்சனை இருக்கிறது. இங்க அதான் பிரச்சனை. தலைப்புக்கு உட்பட்டு பேசணும். சும்மா எடுத்து வந்த குறிப்பை பேசிட்டு போகிறது இது ஒன்றும் பயான் நிகழ்ச்சி அல்ல, பட்டிமன்றம். எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் சொல்லணும், அதை எதிர்த்து நிற்கிற இன்னொரு வாதத்தை நீங்க வைக்கணும். அடுத்து பேசுறோம். தலைவர் சொன்னாங்க எங்க அணியில இருந்து பிடிஎஸ் பாடல்கள் சொன்னாங்க. நடக்குதா இல்லையா? நடுவர் அவர்களுக்கே தெரியுதா என்னன்னு தெரியல. நம்ம ஆளுக்கு டிவிஎஸ்ஸே தெரிய மாட்டேங்குது. இப்ப இவன் எங்க பிடிஎஸ் பத்தி யோசிக்க பாறான். ஒரு 9 பேரை சேர்ந்து புது புது பாடல்களை உருவாக்குறாங்க. கோடான கோடி பேர் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் வழிகட்டு நாசமா போறாங்க. எந்த பெற்றோருக்கு தெரியும்? எந்த பெற்றோர்கள் இதை காரணம் காட்டினாங்க? எந்த பெற்றோர்கள் இதை கற்றுக் கொடுத்தாங்க? சொல்லுங்க. பெற்றோர்களா? சமூகம் தானே. போன்ல பாக்குறான், டிவில பாக்குறான், லேப்டாப்ல பாக்குறான், டேப்லெட்ல பாக்குறான். இப்படிப்பட்ட சமூக கண்டுபிடிப்புகளும் சாதனங்களும் தான் இவனுடைய ஈமானை சாகடிக்கிறதே ஒழிய பெற்றோர்கள் உட்கார்ந்து கொண்டு இவனை வழிகெடுப்பது கிடையாது. இது அப்பல கட்டுறோம் அப்படியே மறுத்து கொண்டு என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் மீது சுமத்துறாங்க. அடுத்து பிள்ளைக்கு அறிவுரை சொல்லணும். சரி, எது வரைக்கும்? சாகிற வரைக்கும் சொல்லணுமா? சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லா 50 ஆமா, 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் தான் கம்மி, 950 வருஷம் வாழ்ந்த ஒரு உன்னத தூதர். மக்களிடத்திலிருந்து விமர்சனங்களையும் அவதூறுகளையும் ஏற்றுக்கொண்டு ஏகத்துவ பிரச்சாரத்தை வேறு கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றவர். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற பிள்ளையை சீர்திருத்தம் செய்ய முடியல. எது வரைக்கும் பிரச்சாரம் செய்தார்? சாகர வரைக்கும் பிரச்சாரம் செய்தார். பிள்ளை செத்து போகிற நேரத்திலையும் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் பிரச்சாரம் செய்தார். ஏற்றுக்கொள்ளல. கப்பலை கட்டுகிறார். கப்பல் அப்படியே தண்ணீரில் அடித்து செல்கிறது. பிள்ளையும் ஒரு பக்கம் ஓடுகிறான், தேடுகிறான். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி கிடைக்காதா என்று விழிபிதுங்கி தவித்து காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இறைவா என் பிள்ளை, இறைவா என் பிள்ளை. அல்லாஹ் சொன்னான் பதிலை, என் எதிரி உனக்கு எப்படிடா மகனாவான்? கடைசி வரைக்கும் பிரச்சாரம் செஞ்சார்ல, போதனை செஞ்சார்ல, செய்யாமையா இருந்தாரு? அவ பையன் வழிகிட்டு போனானா இல்லையா? அவன் எதை பார்த்தான்? சமூகத்தை பார்த்தான், சமூகத்தினுடைய அப்டேட்னஸ் பார்த்தான், சமூகத்தில் உள்ள பிரமுகர்களை பார்த்தான், மக்களை பார்த்தான். ஒரு மக்களை பார்த்துத்தான் ஒரு மனுஷன் நாசமா போவானே ஒழிய பெற்றோரை பார்த்து எந்த மனுஷனும் எந்த பிள்ளையும் நாசமா போறது கிடையாது. இதை உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்து எப்ப பார்த்தாலும் என்ன செய்யணுமா? பின்னாடியே அப்படியே கேமரா தூக்கிட்டு போக முடியும்? பிள்ளை பின்னாடி எது வரைக்கும் போக முடியும்? நம்ம மனுஷன் தானங்க, ரோபோட்டா? பின்னாடியே கேமரா தூக்கிட்டு அப்படியே கம்ப தூக்கிட்டு எத்தனை வயசு வரைக்கும்? என்ன விளையாட்டா? பிள்ளைய தானே வளர்க்கிறோம், நம்ம ஒன்னும் ரோபோட்டை வளர்க்கல. நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நிதர்சன விஷயங்களை பேச வேண்டும். சமூகத்தில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறோம். மணிப்பூர்ல பிரச்சனை. மணிப்பூர்ல அப்படியே பெண்களை நிர்வாணமாக அலைய விட்டார்கள். பெற்றோர்கள் காரணமா, சமூகம் காரணமா? சாராயம் கரை புரண்டு ஓடுகிறது. பெற்றோர்கள் காரணமா, சமூகம் காரணமா? நவீன கலாச்சாரம் காரணமா? இன்னைக்கு குடிக்க தெரியலன்னு வைங்களேன், கேவலமா பார்க்கறான். சமூகத்துல காதலிக்கலன்னு வைங்களேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா என்று கேட்கிறான்.
ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிறான், நண்பர்கள் கேட்கிறான். காதலிக்கிறவன் தான் இன்னைக்கு ஃபேஷனாக காட்டப்படுறான். ஆபாசமாக அருவருக்கத்தக்க கேடுகட்ட கேவலங்கட்ட பேச்சை பேசுறவன் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு பார்வையாளர்களால் கவர்ந்து இழுக்கப்படுகிறான். சமூகம் எதை ஏவுகிறது? சத்தியத்தை ஏவுதா? ஒழுக்கத்தை ஏவுதா? நாகரிகத்தை ஏவுதா? கலாச்சாரத்தை ஏவுதா? எதை ஏவுது? பாவத்தை ஏவுது. இதுக்கு நடுவுல ஒரு பிள்ளை என்னங்க செய்வான்? பெற்றோர் எங்கங்க வந்தாங்க? எங்கேயுமே வரல. நியாயத்தை பேசணும். அப்ப இந்த வாதங்களுக்கு தக்க பதிலை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும் என்பதை எங்களுடைய அணியின் சார்பாக ஆழமாக ஆணித்தரமாக பதிவேற்றம் செய்து நிறைவேற்றிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப ஆக்ரோஷமான கேள்வியா எதிரணியில திணறடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பாட்டுக்கும் பெற்றோர்களை குறை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழமொழிகள் சொல்லுவாங்க பெரியவர்கள். அது எங்கள் குடும்பத்தில் சொன்னது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேங்க கட்டில் வெங்கல கட்டில், நீங்கள் படுக்கிறது நொண்டி கட்டில் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி இவர் என்னங்க வாதம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நொண்டியான வாதத்தை வச்சுட்டு கரெக்டான வாதத்தை வைங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்ம மைதீன் எம்ஐசி வச்சிருக்கிறாரு. அஸ்ஸான் எம்ஐசி அவர்கள் எப்படி எதிர்கொண்டு அதுக்கு பதில் அளிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, ஒரு சபையில பேசுகின்ற பொழுது ஆக்ரோஷமாகவும் சப்தத்தை உயர்த்தி பேசும்போதும் மக்களுடைய பார்வைக்கு என்ன தோணும்னு கேட்டா, அவங்க சொல்றது ஒருவேளை சரியா இருக்கும் போல, பெற்றோர்கள் மேல எந்த தப்புமே இல்லை, உண்மையாவே நவீன உலகம்தான் இளைய தலைமுறையை கெடுக்குது, இவங்க தான் ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியான மாயாஜாலமான பேச்சுக்களை எல்லாம், பேச்சு திறமையெல்லாம் வைத்து என்ன செய்யறான்னு கேட்டா, வாதங்கள் இல்லாமல் திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சப்ஜெக்டுக்குள்ள வரணும். அப்பப்ப நடுவரையும் போட்டு மிரட்டுறது. நடுவருக்கு நம்ம சொல்றோம், ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க, அந்த தீர்ப்பு தான் நீங்களும் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். அதை பின்னால நான் சொல்றேன். ஆளாளுக்கு ரெண்டு பக்கமும் இப்படி மிரட்டினா எங்கிட்ட தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க பாப்போம். பயந்தர வேண்டாம், நியாயத்தை மட்டும் பேசணும் கடைசியில், அவ்வளவுதான். அதாவது எதிரணியில ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். எந்த பெற்றோராவது பிள்ளைக்கு மதுவை ஊட்டி கொடுக்குறாங்களா, புள்ள வடிகட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களா, புள்ள சிகரெட் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, எந்நேரம் மொபைல் போன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, சினிமா மோகத்திலேயே மூழ்கணும்னு சொல்லி எந்த பெற்றோராவது ஆசைப்படுறாங்களா? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தன் பிள்ளை வழிகட்டு போக வேண்டும் என்று எந்த பெற்றோராவது ஆசைப்படுவார்களா? உலகம்தான கெடுக்குது, நவீன உலகம்தான கெடுக்குது என்கின்ற வாதத்தை வைக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயமாக யோசியுங்கள். பிள்ளைகள் வழிகட்டு போய்விடக் கூடாது என்று பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும். என் புள்ள சாலிகான பிள்ளையா இருக்கணும், என் புள்ள தொழுகையாளியா இருக்கணும், என் புள்ள எந்த தப்பு தவறும் செய்யக்கூடாது, என் புள்ள எந்த ஒரு ஆணையும் காதலிச்சிடக்கூடாது, எந்த ஒரு பெண்ணையும் காதலிச்சிடக்கூடாது, நியாயமான பிள்ளையாக நல்ல வழியில நடக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா பெற்றோருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் போதுமா? ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒரு உதாரணம். இப்ராஹிம் நபி அவர்கள் நமக்கெல்லாம் எப்படி ஆசை இருக்குமோ அது போன்று அவர்களும் தங்களுடைய ஆசை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான பிள்ளையை கொடு என்று கேட்டார்கள். நம்மளும் கேட்போம், கேட்காமலாம் கிடையாது. இறைவா எனக்கு சாலிகான பிள்ளையை கொடு இறைவா என்று எல்லோரும் கேட்போம். கூடுதலாக இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியதி, என் இறைவா என் சந்ததியவே உன்னை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய தொழுகையாளியாக ஆக்கு. யாரு கேட்டா? ஒரு தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். நடந்தது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது? ஆசை மட்டும் இருக்கும் என்று சொன்னால் தன் மகனை இறைவன் தூதராக தேர்வு செய்வானா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர்.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர், அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர், அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதர். தலைமுறை கடந்து தன் குடும்பத்திலே இறைவனால் தூதராக தேர்வு செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஆசைப்பட்டால் மட்டும் நடந்திருக்காது. அந்த அடிப்படையிலே தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்கள். இதை மறுக்க முடியுமா? அப்ப ஆசைப்பட்டால் எல்லாம் நடந்து விடுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில், கண்டிக்க வேண்டிய இடத்தில், ஆர்வம் காட்ட வேண்டிய இடத்தில், செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்தில் அனைத்தையும் சமநிலையோடு கையாண்டால் மட்டும்தான் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியுமே ஒழிய ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. என்ன கேட்கிறோம்? இன்னைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? பிள்ளைகளுடைய கையில வாப்பா என்ன செய்கிறார்? 20 ரூபாய் கையில கொடுக்கிறார், 50 ரூபாய் கையில கொடுக்கிறார். எங்க அனுப்பி விடுறாரு தெரியுமா? நடுவரே, பெட்டி கடைக்கு அனுப்பி விடுறாரு வாப்பா. எதுக்குங்க? சிகரெட் வாங்குறதுக்கு. யாருக்கு? தனக்கு சிகரெட் வாங்குறதுக்கு. வாப்பா பிள்ளையினுடைய தந்தை தனக்கு சிகரெட் பிடிப்பதற்காக வேண்டி யார் கையில காசு கொடுத்து அனுப்புறாரு? மகனை அழைத்து கையில காசு கொடுக்கிறார். போய் பெட்டி கடையில சிகரெட் வாங்கிட்டு வா, என்ன பிளேவர், என்ன கம்பெனி எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அந்த தகப்பன் தன் பிள்ளை சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாரா? ஆசைப்பட்டிருப்பாரா? அல்லது தன்னுடைய மகன் சிகரெட் பிடிக்கின்ற செய்தி தன்னுடைய காதுக்கு வந்தால் சும்மா விடுவாரா? தன் மகன் சிகரெட் பிடிக்க கூடாது, தன் மகன் மது அருந்திடக்கூடாது என்று ஆசைப்பட்டால் போதுமா? தான் அதை செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன? தன் பிள்ளை தன்னை விட நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே ஒழிய கண்டிக்க வேண்டிய விஷயங்களிலே கண்டிப்பது கிடையாது. நாம் தொழுது காட்டினால் தான் பிள்ளைகள் தொழுவார்கள். எத்தனை பெண்கள் உங்களுடைய வீடுகளிலே ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். எத்தனை ஆண்கள், எத்தனை தகப்பன்மார்கள் ஐவேளை தொழுகை சரியாக தொழுகிறோம்? தொழுகையை வீடுகளிலே நீங்கள் தொழுது காட்டினால்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து தொழுகுவார்கள். இருக்குதா இன்னைக்கு? இப்ப செய்திக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். ஹதீஸ்களிலே பாருங்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்திலே பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தின் நெறியில் தான் பிறக்கிறார்கள். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுனஜ்ஜிசானிஹி, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக மாற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், நெருப்பு வணங்குகளாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி நபி அவர்கள் 1400 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே குற்றம் சுமத்தி விட்டார்கள். அன்றைக்கே தீர்ப்பும் சொல்லிவிட்டார்கள். நபிகளாரே தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது நடுவர் தீர்ப்பு சொல்லாமல் போயிடுவாரா? இங்கிருந்து இது ஒரு மிரட்டலா? போயிடுவாரா? சொல்லுங்க. நபிகளாரே தீர்ப்பு சொல்லிட்டாங்களேங்க. பெற்றோர்கள் மீதுதான் முழுமையான காரணம். ஒரு பெற்றோர்கள் சரியாக இருந்தால்தான் பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்டுகிறோம் என்கின்ற பெயரிலே அளவு கடந்த பாசத்தை காட்டுகிறார்கள், கண்மூடித்தனமான பாசத்தை காட்டுகிறார்கள். என்ன நம்மளாம் சொல்றாங்க தெரியுமா? என் காலத்திலே கிடைக்காதவற்றை, நான் அனுபவிக்காதவற்றை என் பிள்ளைகளாவது அனுபவிச்சிட்டு போகட்டுமே என்று பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய இரக்கம், லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை கொடுத்து அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனத்தை வாங்கி கொடுக்கிறார்கள். அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய பிள்ளை நிதானமாக போறானா? பெற்றோர் வாங்கி கொடுத்த வாகனத்தின் மூலமாக மரணத்தை தேடுறானா இல்லையா? எவ்வளவு நிகழ்வுகளை பார்க்கிறோம். என் பிள்ளைக்கு என் காலத்துல மொபைல் போன் இல்லை, என் பிள்ளைக்கு நான் மொபைல் போன் வாங்கி தரேன்னு சொல்லி பிள்ளைய மொபைல் போன் வாங்கி கொடுத்து கெடுக்கிறது யாரு? 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைக்கு எதுக்கு மொபைல் போன்? யோசித்து பாருங்கள். அவன் சும்மா என்ன செய்யக்கூடாது? கண்மூடித்தனமாக வாதத்தை வைக்கக்கூடாது. இறுதியாக உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம பட்டம் விடணும்னு ஆசைப்படுறோம், பட்டத்தை கொண்டு போய் மாடி கொண்டு போயாச்சு, பட்டத்தை வானத்தில் விடுறோம். உங்கள் கையிலே பட்டத்தினுடைய நூல் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் நினைக்கின்ற வழியிலே பட்டம் செல்லும். நூல் விட்டுட்டீங்கன்னு சொன்னா பட்டம் என்ன செய்யும்? தாய்தறிக்கு எங்கேயாவது வடக்கையும் மேற்கையும் தான் போகும், நிதானமாக இருக்காது. எனவே பெற்றோர்களுடைய கையில் தான் எதிர்கால தலைமுறையின் எதிர்காலம் பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் தான்
இளைய தலைமுறையை அதிகம் வழியெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறான் என்கின்ற தகவலை ஆணித்தரமாக உறுதியாக பதிவு செய்து கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஹஸ்ஸான் மேசி அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரே தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதை தாய் தந்தர்கள் வளர்ப்பதில் தான் அது ஈதர்களாகவோ நசராணிகளாகவோ நெருப்பு வணங்குறதுக்காக போகுது. அப்போ பெற்றோர்கள் தானே காரணமாக இருக்கிறாங்கன்றதையும் அந்த கண்ட்ரோலை ஒரு நல்ல ஒரு உதாரணத்தோடு ஒரு பட்டத்தோடு முடிச்சிருக்காரு. இதில் இறுதியாக எதிரணியில் இருக்கக்கூடிய எம்ஏ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவருடைய தொகுப்புரையில் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான பெற்றோர்களே, இன்றைய இளைய தலைமுறை வழிகட்டு போவதற்கு பெரிதும் காரணம் நவீன கலாச்சாரம் தான் என்பதற்கு ஏராளமான செய்திகளை சொன்னோம். இறுதியா பட்டத்தோட உதாரணத்தோட முடித்தார்னு நடுவர் வேற புகழ்றார். அட பட்டம் வானிலே பறக்கட்டும், கண்ட்ரோல் அந்த மாஞ்சா கயிறு பட்டத்தை விடுபவனின் கையில இருக்கட்டும். நாலாபுரத்தில் இருந்து என்னடா இந்த பட்ட உருப்படியா பறக்குத, பறக்க விடக்கூடாதுன்னு கிழிச்சு தள்ளுதே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? 4 பேர் வேற பட்டம் விடுறாங்க. ஆமா, அது ஒரு நவீன கலாச்சாரம். கயிறு கண்ட்ரோல்ல இருந்தா போதுமா? மத்தவனுக்கு பிடிக்க மாட்டேங்குத பறக்கிற பட்டம். நாலாபுரமும் பட்டத்தை கிழிக்கிற கருவியா நவீன கலாச்சாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி பாருங்க, பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். குழுமி இருக்கிற அத்துணை பெற்றோர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், எந்த பெற்றோர் கண்காணிப்பிலே தவறுகிறார்? ஒரு சிலரை தவிர. ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, வேற என்னையா செய்யணும்? பெண்களே அந்த குடுமியில கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்க சொல்றீங்களா? அல்லது இளைஞர் ஆணா இருந்தா அவன் நெத்தியில மூஞ்சில கேமரா வச்சு அவனை கண்காணிக்கணுமா? என்ன பண்றது? நடுவர் அவர்களே, பாத்ரூம்குள்ள போறான், மொபைல இடுப்புல சொருகிக்கிறான். வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருந்தா அதே அந்த மூடிட்டு மேல உட்கார்ந்து சாட் பண்றான். இப்ப பெற்றோர் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை அங்க டாய்லெட்டுக்குள்ள போய் ஒரு பெற்றோர் கண்காணிக்க முடியுமா? எனக்கு முன்னால் என் பிள்ளை போனை பார்த்து படிப்பது போன்று தெரிகிறது, ஒரு பெண்ணிடத்திலே பேசுவது போன்று தெரிகிறது, கல்லூரிக்கு போவது போன்று தெரிகிறது, பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாபோடு போய்விட்டு ஒழுக்கமாய் திரும்புவது போன்று தெரிகிறது. வேற என்ன செய்யணும்? என் கண்களுக்கு முன்னால் என் பிள்ளை நல்ல பிள்ளையாய் வலம் வருவதை நான் பார்க்கிறேன். ஹார்ட்டை கிழிச்சு பார்க்கணுமா? யாரை காதலிக்கிறாயா, கடலை போடுகிறாயா, வரிக்கிறாயா? அழகாய் சொன்னார்கள், சமூகம் சீர்கட்டு போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தன் மகனை காப்பாற்ற முடியவில்லை. சமூகம் சீர்கட்டு போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தன் மகனை காப்பாற்ற முடியவில்லை. அதைத்தான் சொல்கிறோம், பெற்றோர்கள் பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டிக் கொண்டு திரிகிறார்கள். நடுவர் அவர்களே, கேடுகட்ட கலாச்சாரம் நம் பிள்ளையை குழி தோண்டி புதைத்து விடுமா என்கிற அச்சம் குழுமி இருக்கிற பெண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அவ்வளவு கூர்மையா, அவ்வளவு ஆழமாய் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாய் சொல்கிறேன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அதுவே இந்த தலைப்பிற்கு முடிவாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வல் தகும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களிலே ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், நன்மையை ஏவுகிற சமுதாயம் இருக்க வேண்டும், தீமையை தடுக்கிற சமுதாயம் இருக்க வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நடுவர் அவர்களே, தனி பெற்றோரால் சமூகத்தை திருத்த முடியாது, குடும்பத்தை திருத்த முடியாது. ஒரு சமுதாயம் சேர்ந்தால்தான் நவீன கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறான். இளைய தலைமுறையினர் வழிகட்டு போவதற்கு, சீரழிந்து போவதற்கு நவீன சீரழிக்கிற கலாச்சாரமே பெரிதும் காரணம் என்பதை ஆணித்தரமாய் சொல்லி நல்ல தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பணிய மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கை பலமாக தான் இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியும் நம்மளும் தீர்ப்பு எழுதணும். அதில் ரொம்ப யதார்த்தமாக ஆக்ரோஷமாக அவருடைய பாணியிலேயே பதிலடியும் கொடுத்துருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரியே அல்லாஹ்வும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகேட்டை ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து தானே நம்ம தடுக்க முடியும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன கேமரா வச்சுக்கிட்டேவா போக முடியும்? பார்க்குறோம், நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் சொன்ன கேள்வி ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் சில இடங்களில் வெளிப்படையாகவும் பார்க்கத்தானே முடியுது. அவங்க எப்படி சமூக சீர்கேட்டில் இருக்கிறாங்கன்னு. அவங்க ஹேர் கட்டிங்கை பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் இந்த பக்கம் வலிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வலிச்சுக்கிட்டு ஒருத்தன் பார்த்தா ஃபயர் கட்டிங்கிறான். அது நம்மளுக்கு வயிற்றுல ஃபயர் ஆகுது. நம்மளுக்கு வெட்டுறதுக்கு முடியலன்னு நம்ம கவலைப்படுறோம். அவன் இருக்கிற முடியை பெட்ரோல் ஊற்றி வேற கொளுத்துறான். இது நம்மளுக்கே ஃபயர் ஆகுது. அப்போ இப்படியெல்லாம் வெளிப்படையாகவும் இருக்கத்தான் செய்யுது, உள்ளுக்குள்ளேயும் பல நிகழ்வு இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த தொகுப்புரைக்கு எதிரணியினர் சுஜாலி எம்ஐசி அவர்கள் எப்படி தக்க பதிலடியாக அவருடைய தொகுப்புரையாக இருக்கின்றதையும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். எதிரணியினர்கள் அவங்க பேசுகிற கருத்தை விட அவங்க பேச்சில் தான் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காட்டமான குரலில் பேசுகிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காந்த குரலில் பேசுகிறாரு. ஆக மொத்தம் பேச்சிலே கவுத்தரலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவதுங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. சுற்றி சுற்றி அடிக்குது நவீன கலாச்சாரம். பட்டை விட்டா பக்கத்தில் நாள் பட்டை கிழிக்குது. இப்படி இருக்கும்போது எப்படிங்க தாக்கு பிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. நான் நல்லா சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. இன்னைக்கு இருந்த பெற்றோர்கள் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் என்றால், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடுவருக்கே தெரியும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சைடு கட்டிங்கு, நடுவருக்கு வயிற்றறிச்சல் கிளப்புற மாதிரி ஒரு மாதிரி ஃபயர் கட்டிங்கு, இதெல்லாம் வேண்டாம். சாதாரணமாக ஒரு போலீஸ் கட்டிங்க, இந்த அட்டாக்குன்னு கிராப் ஓட்டுவாங்க பாருங்க போலீஸ்காரங்க, இந்த மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அதுதான், வேற எதுவும் கிடையாது. இந்த பாக்ஸு கன்றாவி எல்லாம் இல்லை. இந்த மாதிரி வெட்டிட்டு போய் ஒரு பையன் வீட்டில் நின்னானா உங்கள் அம்மா தான் அவங்களை என்ன செய்வாங்க? தொடப்பக்கட்டையால் எடுத்து அடிப்பாங்க. காதை பிடிச்சி தரத்தரன் கடைக்கு இழுத்துட்டு மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வருவாங்க. இது ஒரு காலம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு ரிசர்வ் பண்ணி சலூன் ஷாப்ல என் பையனுக்கு பாக்ஸ் போடுங்க சொல்றாங்களா இல்லையா? ஏங்க, அவங்க கேட்குறாங்க, வெளிப்படையில் பார்க்குறோம் பையன் நல்லா தான் இருக்கான், பொண்ணு நல்லா தான் இருக்கு, என்ன பண்றது? அவன் பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து பேசுனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, உங்க பையன் ஸ்கூலுக்கு போறான், போயிட்டு வர்றான், கேட்டா படிக்கிறேன்னு சொல்றான், விட்டுறீங்களா? அவனை திருப்பி திருப்பி நோண்டி நொங்கெடுத்து நொந்து நூலாம்படையாக்கி டைரியை வாங்கி பார்த்து படிக்கிறானா இல்லையா? பார்ப்பீங்களா இல்லையா நடுவர் அவர்களே? கண்டிப்பா பார்ப்போம். ஏன் பார்க்கிறோன்னா, அவன் படிச்சு நம்மளை காப்பாற்றுவான். இப்போ ஒரு படிப்பு விஷயத்துல மேலோட்டத்தை பார்ப்பது அல்ல, ஆழமாக கண்காணிக்கிறோம். அதுபோல நடத்தை விஷயத்தில் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அவர்கள் கெட்டு போனால் அதுவும் பெற்றோர்களுடைய பொறுப்பு தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையினுடைய அடையாளங்களில் பல விஷயங்களில் ஒன்று எதுஹபுல் இல்ம், கல்வி காணாமல் போய்விடும். கல்வின்னு சொன்னா எழுத்தறிவு கிடையாது, மனுஷன்ட்ட ஞானமே இருக்காது. படிச்சிருப்பான், முட்டாளா இருப்பான், எந்த விதமான நன்மை அவனுக்கு தெரியாது. சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப யதுஹபுல் இல்ம், கல்வி எப்படி அழியும்? வ நஹ்னு நக்ரவுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோம். வ நுக்ரியுஹு அப்னாஅனா, எங்க பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்கிறோம். வ யுக்ரியுஹு அப்னாஉனா அப்னாஅஹும், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுக்கிறார்கள். எதுவரை தெரியுமா? இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை வாழையடி வாழையாக குடும்பம் குடும்பமாக நாங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது எப்படி கல்வி அழியும்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அதான் நானும் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் நாம் பயான் கேட்கிறோம், நாம் மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம், நாம் தொழுகையில் சரியாக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு சொன்னோமா? சொன்னா ஏங்க பிரச்சனை வரப்போகுது? நவீனம் வளருது, கட்டுப்படுத்த முடியாது, அது அப்படித்தான் கெடுக்கும்னு சொல்றாங்களே. நவீனம் வளர வளர பெற்றோர்களின் பொறுப்பும் வளருகிறது. அதான் உண்மை.
இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் மோசமா கூட போகலாம். அவர்களை பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு காப்பரன் பெற்றோர்கள் தானே தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. பிள்ளைக்கு கேமரா வைக்க முடியும்னு கேட்கிறாங்க, நீங்க கேமரா வைக்க வேணாம். புள்ள தப்பு செஞ்சா கண்டிங்க, அடிக்க கூடாது. நம்ம பிள்ளை அழுதுருவான். அதற்கு தான் சொல்லுகிறார்கள், ஒரு தகப்பன் அழுவதை விட புள்ளை அழுவதே மேல்தான். நீங்க 2 அடி அடிச்சு புள்ளைய கண்ட்ரோல் பண்ண அழுவான் தான். நாளைக்கு அவன் தப்பு தவறு பண்ணி நீங்க அழும்போது உங்களை கட்டுப்படுத்துவதற்கு யார் இருக்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. அப்ப நவீனம் வளர வளர பெற்றோர்களின் பொறுப்பு வளர்கிறது. இதே எங்கள் அணியின் சார்பாக இறுதியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பெற்றோர்களே, தாய்மார்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நடக்கிற நிறைய சீர்கேடுகள், மணிப்பூரை சொன்னார், எவ்வளவோ சம்பவங்களை சொன்னார். இது அனைத்திற்கும் காரணம் ஒரு பெண்ணை அப்படி அவன் அலங்கோலமாக விடுவதற்கு அந்த நபருடைய பெற்றோர் தடுத்திருந்தால் இவன் ஏன் வரப்போகிறான்? பெற்றோர் என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே? யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளவுதான் சீர்கேடுகள் வந்தாலும் சரி, ஒரு குழந்தையை காக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான், பெற்றோர்கள் தான். அவர்கள் தவறிழைக்க நவீனம் கூடினாலும் குறைந்தாலும் பெற்றோர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் மட்டும் குர்ஆனை கடைபிடிக்காமல், மார்க்கத்தை கடைபிடிக்காமல், நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று அனைவருக்கும் இதை கொடுக்கிற ஒரே ஒரு சாதனம் தான் பிள்ளைகளை காப்பாற்றும். இதை பெற்றோர்கள் தான் முழுவதும் அவர்கள் கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு எங்களுடைய தரப்பு சார்பான தொகுப்புரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால வாதங்கள் விவாதங்கள் ரொம்ப அனல் பறக்கக்கூடிய வகையில் ஒரு நியாயமான கேள்வியை முன்வைத்து தான் இரு தரப்பினரும் அவங்களுடைய வாதத்தை வைத்திருக்கிறாங்க. இதில் நம்ம பக்கம் இப்போ இறுதியாக வந்திருக்கு. அதில் கரெக்டான ஒரு தீர்ப்பையும் சொல்லணும். அவங்க 2 தரப்புமே நம்ம மீது ரொம்ப நம்பிக்கையும் வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை வீணாக்காத வகையில் ஒரு தீர்ப்பை நம்ம கொடுக்கணும்னு சொன்னால், நவீன கலாச்சாரம் இன்று மிகப்பெரிய அளவிற்கு சமுதாயத்தை, இளைய சமுதாயத்தை வழியெடுக்குது என்பதை பல தகவல்களை சொல்லி அப்துல் ரஹ்மான் தலைமையில் இருக்கக்கூடிய அணியினர் சிறந்த வாதங்களை முன்வைத்தார்கள். நவீன கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில் இன்றைய உலகத்தில் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் என்பது எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் இருந்து இப்போது வரைக்கும் நம்மளுடைய நிலைகள் பல்வேறு வகைகளில் நவீன கண்டுபிடிப்புகளும் இந்த கலாச்சாரங்களும் மருவி வந்திருக்கு என்று பார்த்தால், இந்த கண்டுபிடிப்புகளில் கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு இந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். தந்தியை பற்றி நம்மளுக்கு தெரியும். பழைய ஆள்களுக்கு இந்த தந்தி டெலிகிராம் பற்றி அறிந்திருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தகவல் தொடர்பை விரைவாக அனுப்ப வேண்டும் என்றால் இந்த தந்தியின் மூலமாக அனுப்புவாங்க. 1830 இது கண்டுபிடிக்கப்பட்டது. சாமுவேல் மோர்ஸ் என்ற 2 நபர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்தியாவில் கூட அடுத்த கட்டமாக வரக்கூடியது 1851. இப்போ இருக்கக்கூடிய கொல்கத்தா அப்போது கில்கட்டாவா இருந்துச்சு. கில்கட்டான்னு வாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஹார்பாருக்கும் கில்கட்டாவுக்கும் இடையே இந்த தந்தி தொடர்பை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து இந்த தந்தி தொடர்புக்கு அடுத்ததாக பார்த்தா மேம்படுத்தப்பட்டு தொலைபேசி 1876 வருது. அதன் பிறகு பார்த்தா வானொலி, இந்த ரேடியோலாம் வச்சிருப்போம்ல, ரேடியோ பார்த்தீங்கன்னா இந்த வானொலியை கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம் 1890 இதை கண்டுபிடிக்கப்பட்டு மக்களுடைய கைகளில் வருது. அதை ரொம்ப ஆச்சரியமா அந்த வானொலியை பெரிய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு மாதிரி பார்த்து கொண்டிருந்த காலகட்டமும் உண்டு. அதன் பிறகு தொலைக்காட்சி என்று வருது. தொலைக்காட்சியை கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம் 1920 இருந்து 30 அந்த காலகட்டத்தில் அது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தொலைக்காட்சியை எங்கோ இருந்து கொண்டு ஒளிபரப்பக்கூடிய அந்த படங்களோ செய்திகளையோ நம்ம ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு செயற்கைக்கோள் மூலமாக என்ன பண்றாங்க, சேட்டலைட் மூலமா 1960 இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் ஒரு நவீன கண்டுபிடிப்புகளுடைய அடுத்த கட்டமாக சென்று கொண்டிருக்கு. இப்ப இணையதளத்தையும் கண்டுபிடிக்கலாம். 1990 இந்த இணையதளம் நாடு முழுவதும்
மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக ஒரு தொலை தொடர்பில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமா 2000 பார்த்தீங்கன்னா தான் இந்த சேட்லாம் இருக்குல்ல, சேட் அப்ளிகேஷன், சேட்டையை பற்றி சொன்னாங்க. அந்த சேட்டையெல்லாம் உருவாகக்கூடிய சேட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் இருக்க, அதை இந்த 2000 கண்டுபிடிக்கிறாங்க. 2000க்கு பிறகு பார்த்தா இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இப்படி மருவி இந்த நவீன கண்டுபிடிப்புகளும் அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் கிடைக்கக்கூடிய இந்த கலாச்சார போக்குகளும் கட்டுக்கடங்காத வகையில் சென்று கொண்டு தான் இருக்கு. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் போகுது. ஒருத்தர் இல்லாதவரை இருக்கிறதா உருவாக்கிலாம் காட்டுறாங்க. எடப்பாடியுடைய அந்த பொதுக்குழு நிகழ்ச்சியில கூட அவங்க அரசியல் கட்சி நிகழ்ச்சியில அம்மா வந்து பேசுற மாதிரியும் எம்ஜிஆர் வந்து பேசுற மாதிரிலாம் கொண்டு வந்து காட்டிட்டாங்க. இப்ப பார்த்தா காமராசர் கல்விக்கு கூடங்கள்ல வந்தா எப்படி இருக்கும், கல்வியில வந்து கல்விக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்ற அளவுக்கு அவரை நேச்சுரலா கொண்டு வர மாதிரிலாம் இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில போய்கிட்டு இருக்கான். அப்ப இன்னும் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த அளவுக்கு போகும் என்பது தெரியாது. அப்ப நவீன கண்டுபிடிப்புகளும் கலாச்சாரங்களும் முன்னேற்ற கொண்டு மாறிக்கொண்டே போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை மாற்றத்துக்கு இதை கட்டுப்படுத்த முடியுமா, இல்லை இதை தடுக்க முடியுமான்னு சொன்னா ஒருபோதும் தடுக்க முடியாது. இது அசுர வளர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் சென்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த நிலையில் இதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதை கரெக்டான தேவைக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் இத்தனை கண்டுபிடிப்புகளும் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அதை தேவையில்லாத மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய செயல்களிலையும் மனிதனுடைய வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய வகையிலும் செயல்படுத்தால் இத்துணை கண்டுபிடிப்புகள் இருக்க இது அனைத்தும் அவசியமற்றது என்றுதான் ஒரு மனிதன் சொல்லுவான். ஆனால் தேவையான்னு சொன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்ததையும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு பாருங்க, இருந்த இடத்துல இருந்து ஒரு செகண்ட்ல நம்மளால பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்தியை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கு. அவசியமான ஒன்றாகவும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த நவீன கலாச்சாரத்தில் போய் இளைஞர்கள் வழிகிடுறாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து தடுப்பதற்கு முழு பொறுப்பும் யாரிடத்தில் இருக்கு என்று நம்ம ஒரு மார்க்க ரீதியாக ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ்வின் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அன்பசக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்க தான் பாதுகாக்கணும். உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பொறுப்புகளை வழங்குறான். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க, அழகா எடுத்து வைத்தார். அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை இயற்கை முறையில் அந்த குழந்தை பிறக்குதுன்னா இயற்கை மார்க்கம் இஸ்லாத்துல தான் பிறக்குது. அந்த பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் வளர்ப்புல தான் அவருடைய வாழ்க்கை திசை மாறி போகக்கூடிய ஒன்றாக இருக்கு என்பதையும் அந்த பொறுப்பு குறித்து அழகான முறையில் எடுத்து வைத்தாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம அல்லாஹ்வின் தூதர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்றைய பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஏன் பிள்ளைகள் வழிபடுவதற்கு காரணமாக அமைதுன்னு சொன்னா அளப்பெரிய அன்பை அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில செலுத்துறோன்ற பேர்ல ஓவரா அந்த பிள்ளைக்கு அவசியமற்ற வகையில பாசத்தை கொடுக்கிறாங்க. அந்த பாசத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்கள் மீது காட்டக்கூடிய அந்த அக்கறை அலட்சியப்படுத்துறாங்க. அந்த அலட்சியமும் என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் வழி தவறுவதற்கு ஒரு காரண காரியமாக அமைந்து விடுகிறது. அப்ப அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு நாம் செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு மத்தியிலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் சரியான பேச்சே கிடையாது. இன்னைக்கு போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், அவன் ஒரு மூலையில உட்காந்துருக்கான், பெற்றோர்கள் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு போனை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து இயற்கையா ஆண் பிள்ளைகளுக்கு அந்த தந்தையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டத்துல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவருடைய விரலை பிடிச்சிக்கிட்டே போவான், ஒரு கட்டத்துல அவர் மீது அவருடைய மாரின் மீது சாஞ்சு தூங்குவான், ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த வாலிப பருவம் வரும்போது அம்மாவுடைய கையை பிடிச்சி அவரை சும்மா இருக்க சொல்லு, ஓவரா பேசுறாரு, அந்த ஆள் அவ்வளவுதான், இந்த மாதிரி ஏடாகடமா பேசுனா அவ்வளவுதான். ஏன் இந்த நிலை வருது,
ஏன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய அக்கறைய பாசமா வேறு திசையில காட்டுறாங்க. அந்த அக்கறையா காட்டுறது சரியா காட்டுறது இல்லை, கோபமா காட்டுறது. அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு இருக்குல்ல, அது ஒரு யதார்த்தமாக இருக்கணும். அது தேவையற்றதாக இருக்கக்கூடாது. அது கடுமை காட்டுறோன்ற பேர்ல அவன் நம்மளை வெறுக்கக்கூடிய நிகழ்வையும் உருவாக்கி விடக்கூடாது. அப்படி வெறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உருவாக்கினால் அவன் நம்மளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கும் போயிடுவான். நமக்குண்டான அந்த பொறுப்பை செயலாற்றக்கூடிய வகையில அந்த நேரத்தில் நம்ம தடுமாறுவோம். அவன் நம்மளை எதிர்த்துட்டான்னு சொன்னா அந்த நம்ம பொறுப்பையே என்ன பண்ணுவோம், துறக்கக்கூடிய அளவுக்கு போயிடுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மத்தியில் அந்த பெற்றோர்களுக்கு மத்தியில பாசம் என்பது தேவை. அந்த பாசத்தை விட நமக்கு மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலுக்கு பெற்றோர்கள் தான் ஒரு பிள்ளையை வளர்ப்பதில் முதன்மையான பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள். ஒரு குழந்தைக்கு முதன்மையான ஆசிரியராக, முதல் ஆசிரியராக நாம் தான் இருக்கிறோம். நம்முடைய அந்த ஆசை என்பது பிள்ளைகளை யாரும் வழிகற்று போகணும்னு நினைக்க மாட்டாங்க, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு சொன்னா நம்ம முன்மாதிரியாக இருந்து காட்டணும். நம்முடைய அந்த சொல்லக்கூடிய செயல்பாடுகள் இறை தூதருக்கு அந்த அழகிய முன்மாதிரியை பார்க்க முடியும். எதை அவர்கள் சொல்வார்களோ அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுகை என்றால் தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள், குடும்பத்துக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க. மக்களுக்கு நன்மை செய் என்றால் நன்மை செய்துவிட்டு முன்மாதிரியாக இருந்து காட்டுவாங்க. எந்த தீய செயலிலும் ஈடுபடாதுன்னு சொன்னால் அந்த தீய செயலில் அவர்கள் ஈடுபடாமல் முன்மாதிரியாக இருந்து காட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியில என் பிள்ளை நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கணும், நன்மை செய்யக்கூடிய பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கம் உள்ள பிள்ளையா இருக்கணும், எல்லாம் ஆசைப்படுறோம். அந்த ஒழுக்கத்தையும் அந்த நன்மை செய்வதையும் அந்த பிள்ளை நல்ல ஒரு இறையச்சவாதியாக உருவாக்கக்கூடியது நம்மிலிருந்து துவங்க வேண்டும். அவனை தொழுக வேண்டும் என்று நம்ம அறிவுறுத்தினால் நம்மளிடத்தில் அந்த தொழுகை சரியாக இருக்கும், சீராக இருக்கும். அந்த பிள்ளை ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒழுக்கம் நம்மளிடத்தில் இருந்து இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கத்தை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, தேவையற்றதை பேசக்கூடாது என்று அந்த ஒழுக்க மாண்பை நம்மளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் ஒரு அழகிய முன்மாதிரியாக திறந்து முதல் ஆசிரியராக இருக்க வேண்டும் ஒழிய நம்மளிடத்தில்தான் அந்த பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் நவீனத்தில் இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் கலாச்சாரங்களும் முன்னேற்றங்களை கண்டுபிடிப்புகளும் அது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாது. நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டோம் என்றால் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு இறையச்சமுடைய ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல நாயகன் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானால் பிரார்த்தித்தனது இந்த தீர்ப்பாக வழங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.